உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்பே அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நியாயமான உரிமைகளை மதிக்கும் அரசாக இவ்வரசு இருக்கிறது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. நேற்று கூட நான் இங்கே கவனத்தை கொண்டு வந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் சொல்ல வேண்டாம், நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம். இது போன்ற ஒரு கணக்கெடுப்பு, பொதுவான இப்படி ஒரு உரிமைக்காக போராடுகிற சுதந்திர நாட்டில் இப்படி சட்ட அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், குஜலம்பாடியில் இருக்கிற அதற்காக ஒரு வட்டாட்சியர் இங்கே தலைமையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் ஒரு சர்வே பண்ணுவதற்காக அனுப்பணும். அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளிவரனை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்பே அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று மாணவர்களின் போராட்டம் சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாநில அளவில் சில நேர்வுகளில் நடைபெறும் போராட்டங்களில் ஒழுங்கு அமைதி பராமரிக்க வேண்டியது குறித்த கடிதம் 17/8/2026 அன்று உயர்கல்வித்துறை மூலம் கல்லூரி இயக்கத்திற்கு அனுப்பப்பட்டது. அதன்படி கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்கு அமைதி குறித்து 20/8/2026 அறிக்கை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எழுந்தது. அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்வி சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதை முன்னிட்டு அனைத்து கல்லூரி முதல்வருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இச்சுற்றறிக்கையில் தவறுதலாக சில வாசகங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. அவ்வாறான வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதை அறிந்த கல்லூரி இயக்குநரகம் உடனடியாக மேற்குறிப்பிட்ட சுற்றறிக்கையினை திரும்ப பெறப்பட்டது. இந்த செயல் எவ்வித உள்நோக்கமும் இன்றி முற்றிலும் கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கமைதியை பராமரித்தல் பற்றிய நோக்கத்தின் பார்ப்பட்டது. தவிர இந்த அரசிற்கு அனைத்து மாணவர்களின் உரிமையையோ இளைஞர்களின் உரிமையையோ கட்டுப்படுத்தும் நோக்கம் இல்லை. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நியாயமான உரிமைகளை மதிக்கும் அரசாக இவ்வரசு இருக்கிறது என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.